இந்த காலை தியானத்திற்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நடத்துகிறேன் என்று சொன்னவர் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் எளிய போதனைகளாய் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அவர் தருகிற ஒரு போதனை ஜெபத்தை குறித்ததான ஒரு போதனை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்போ என்ன பொருள்? அப்படி பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். கட்டாயமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே ஜெபத்தை குறித்த ஒரு அழகான போதனையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். முதலாவது, நாம் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். அதாவது ஆண்டவர் தனி ஜெபத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அந்தரங்கத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய பர்சனல் ப்ரேயரை நாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. நான் ஒரு நாளில் இத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவரோடு தனித்திருக்கிறேன். இந்த விளம்பரத்தை அவர் விரும்புவதில்லை. எப்படி தர்மம் செய்யும் பொழுது தர்மம் அந்தரங்கமாக இருக்கணுமோ, விளம்பரம் இல்லாமல் இருக்கணுமோ, ஜெபமும் விளம்பரம் இல்லாமல் இருக்க வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் சில சகோதரர்கள் ஒரு தவறு செய்தார்கள். தங்களுடைய விசுவாசிகளுக்கு அல்லது தங்களை நேசிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு அவர்கள் ஒரு விளம்பரப்படுத்தினார்கள். நாளையிலிருந்து 40 நாள் உங்கள் சகோதரனாகிய நான் உபவாசித்து தனிமையிலே ஜெபிக்கப் போகிறேன். ஆகவே உங்களுடைய ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். இந்த 40 நாளும் நான் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கப் போகிறேன். எல்லாம் விளம்பரம். 40 நாள் ஜெபிக்கிறது தவறல்ல, அது உத்தமமானது, தேவையானது. அதுவும் உபவாசத்தோடு ஜெபிப்பது இன்னும் அதிக ஆசீர்வாதம். ஆனால் அந்த 40 நாள் நீங்கள் ஜெபிக்கப் போகிறீர்கள் என்றால் அந்த ஜெபம் அந்தரங்கமாக இருக்கட்டும். அதை விளம்பரப்படுத்தாதிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே தங்களுடைய தயாளத்தை, தங்களுடைய தியாகங்களை வெளிப்படுத்தாமல் விளம்பரப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று தான் அவர் போதனையாய் சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுங்கள், கட்டாயம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அரைக்கதவை பூட்டி அடுத்தவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அதற்குண்டான பிரதிபலனை எல்லாரும் பார்ப்பார்கள். அப்போ அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நாம் ஜெபித்திருக்கிறோம் என்று. முதல்ல அதை தம்பட்டம் அடிக்க வேண்டாம், விளம்பரப்படுத்த வேண்டாம். அந்தரங்கத்திலே அதிகாலையிலே எழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உடைய சமூகத்திலே மன்றாடுதலோடு நாங்கள் வருகிறோம். அப்பா, நீ தந்த போதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையிலே நாங்கள் உடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க, அடுத்தவர்களுக்கு தொந்தரவில்லாமல் அரைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண உதவி செய்திருக்க ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.